பாரத் ப்ராஜெக்டில் எங்கள் குழுவின் பெயர் ஐன்ஸ்டைன். நாங்கள் ஆனம்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் படிக்கிறோம். எங்கள் செயல்பாட்டின் தலைப்பு மண்ணில விவசாயம். என் பெயர் ராஜேஷ். நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பெயர் குமரவேல். நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பெயர் கார்த்திகேயன். 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பெயர் ரோஸ்வி. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பெயர் சீமாபதி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஆதி காலத்தில் இருந்து தற்போது வரை விவசாய இடங்களில் மட்டுமே விவசாயம் செய்து வருகின்றோம். உணவு உற்பத்தி செய்து வருகின்றோம். விவசாய நிலங்கள் குறைந்து வரும் இந்த நவீன சூழ்நிலையில் குடிமக்கள், அடுக்குமாடிகள், குடியிருப்புகள் மற்றும் வசிப்பிடங்கள் அதிகரித்து வருகின்றன. விவசாய குடிமக்கள் அதிகரித்து வருகின்றன. தேவையான பொருட்கள்: பழைய தேவையற்ற பிவிசி குழாய்கள், தூக்கி எறியப்பட்ட பிளாஸ்டிக் கோப்பைகள், சிறிய பிவிசி குழாய்கள் மற்றும் தண்ணீரை மீண்டும் மீண்டும் சேகரித்து அனுப்பும் மோட்டார்கள் ஆகியவற்றை பயன்படுத்தினோம். ஆகியால் எங்கள் புதுமையான முயற்சியில் நாங்கள் மண்ணில விவசாயம் என்ற செயல்பாட்டை செய்துள்ளோம். உண்ணக்கூடிய தாவரங்கள், காய்கறிகள், பழங்கள் மற்றும் பழங்களின் நாற்றுக்களை கோவைகளில் உள்ள துளைகளின் வழியாக செருக வேண்டும். பின்னர் பிவிசி குழாய்களில் தாவர வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கலந்த நீர் நிரப்பப்பட வேண்டும். மண்ணில் விவசாயம் செய்தால் நாற்று நடுதல், சமன் செய்தல், உழவு நடுதல், ஏர் ஓட்டுதல் போன்ற முறைகள் செய்கின்றோம். ஆனால் எங்கள் செயல்பாட்டில் எந்த விதமான முறையும் செய்ய வேண்டாம். நன்மைகள்: இதில் பயன்படுத்தப்படும் தண்ணீரை மறுசுழற்சி மூலம் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தலாம். நீரின் பயன்பாடு மிகவும் குறையும். மண்புழு உரம் போன்ற உரங்களும் தேவையில்லை. மண்ணில் செயல்படும் விவசாயத்தில் பெரும்பாலும் உரங்கள் வீணாகின்றன. இதுபோல மண்ணில விவசாயத்தில் எவ்விதமான கழிவுகளும் இல்லை. எங்கள் செயல்பாட்டில் மண்ணில்லா விவசாயத்திற்கு தேவையானவை. எங்கள் புதுமையான மண்ணில்லா விவசாய திட்டத்தை பள்ளி வளாகங்கள், அலுவலகங்கள், மிகச்சிறிய இடங்களிலும் பயன்படுத்தலாம். வருங்கால வாழ்க்கைக்கான மண்ணில்லா விவசாயம் உதவும் என்று எங்கள் செயல்பாட்டை நிறைவு செய்கிறேன். நன்றி.